ஹாய், ஐ ஆம் விக்னேஷ். நான் வந்து பிஇ 17 பாஸ்ட் அவுட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஐடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனாலையும் அந்த அந்த டைமில் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, ஐடியாவும் இல்லை. என்னை சுற்றி அந்த அந்த மாதிரி ஒரு இது இல்லாதனால நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒரு 4 வருஷமும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் டேஃப்னியில் ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கும் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து நல்லா ட்ரைனிங்லாம் சொல்லி தராங்க, ப்ளேஸ்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ப்ளேஸ்மெண்ட் அனுப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நானும் அதில் வீட்டிலே கொஞ்சம் இதனால் நான் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டேஃப்னியில் முடிச்சுட்டு ப்ளேஸும் ஆகிட்டாங்க, நல்ல சேலரியில் ப்ளேஸ் ஆனாங்க. ஓகே, பசங்க ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நானும் போயிட்டு அப்ரோச் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங்லாம் நல்லா முடிச்சுட்டு அப்புறம் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 இன்டர்வியூ போயிருப்பேன். எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா பாசிட்டிவாக சாஃப்டிக்கெலாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் 2-3 இன்டர்வியூ போனோடனே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்மளாலையும் முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாங்க. டேஃப்னி இன்ஃபோடெக்கில் ட்ரைனிங் எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பேஸ்லாம் நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நமக்கு நிறையா டவுட்ஸ்லாம் இருக்கும். டவுட்ஸ்லாம் அவங்க எத்தனை டைம் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃப்ரெஷருக்கு நான் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பேன்னா, இப்போ நான் முடித்த ஒரு 5 இயர்ஸ் கேப்பு, நான் அதை ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு டேஃப்னி இன்ஃபோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நானே ஒரு உதாரணம் தான். கண்டிப்பாக என்னோட 5 வருஷம் முடிச்சுட்டு என்னால் முடியும்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். சரி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கிடைக்கும்.